கூட வெள்ளை இருக்க புஷ்பம், அடுத்தது அரளி புஷ்பம், இது எல்லாமே எடுத்திருக்கோம். இதே மாதிரி நந்தியாவட்டம் எல்லாமே வச்சுருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து வாசனை வரக்கூடிய ஸ்வேத விருட்சி. இது சீசனில் மட்டும் பூக்கக்கூடியது, ரொம்ப விசேஷமான ஸ்வேத விருட்சி. இதுதான் அசல் விருட்சி. அது கொன்றை புஷ்பம். அடுத்தது வந்து இது கஸ்தூரி அரளி. அதில் வந்து 2 கலர், பிங்க் ஒயிட் கஸ்தூரி அரளி. மயில் கொன்றைன்னு சொல்லக்கூடியதில் மயில் கொன்றை சிகப்பு மற்றும் மஞ்சள் மயில் கொன்றை ஆவார புஷ்பம். இந்த பக்கத்தில் வந்து கருமுகை, நம்மாழ்வாரோட பாசுரத்தில் வரக்கூடியதும் சைவ திருமுறைகளில் வரக்கூடிய கருமுகை புஷ்பம். இது விஷ்ணு கிரந்தை. இது வந்து வன மல்லிகைன்னு சொல்லக்கூடிய காட்டு மல்லிகை பூ. சீசனில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது, நம்ம வளர்த்தா வளராது, காட்டில் தானாக வளரக்கூடியது. அதே மாதிரி சங்கு புஷ்பத்தில் 5 இதழ் சங்கு புஷ்பம். இது வந்து கொழுக்கட்டை மந்தார புஷ்பம். இது வந்து நுணா புஷ்பம், மஞ்சனத்தின்னு சொல்லக்கூடிய நுணா புஷ்பம். இது ஒரு வகையான புலிநகை கொன்ற மந்தார